எல்லோருக்கும் வணக்கம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி இந்த வாரத்தினுடைய முதல் நாள் தொடக்கமே நிஃப்டி ஒரு 58 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் இது ஒன்றும் நம்மளை பெருசாக பாதிக்க போகிறதில்லை. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் எந்த சைடு போகலாம் அப்படின்ற எந்த விதமான யோசனை இல்லாமல் மார்க்கெட் ஒரு இடத்துல நிற்கிது. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், ஃபாரினர்ஸ் பெருசாக ஷேர் மார்க்கெட்டினுடைய களத்தில் இன்னும் இறங்கலை. அவங்க ஒரு 3000 கோடிக்கு விற்றாலோ அல்லது 3000 கோடிக்கு வாங்கினாதோ மார்க்கெட்டில் ஒரு ஸ்பீட்னஸ் அப்படின்னு வரும். நெட்டை இவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெறும் 724 கோடி தான் நெட் அதனுடைய வேல்யூ காமிக்குது. ஸோ அவங்க கேஷ் மார்க்கெட்டில் பெருசாக இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது இந்த வாரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு மைனஸ்ல இருந்தாலும் நியூஸுக்கு பஞ்சம் இல்லைங்க நண்பர்களே. அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல வர்றதுக்கும் ரொம்பவுமே வாய்ப்புகள் அதிகம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பண்ற பெரிய இண்டெக்ஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு பிடிச்சி அடிச்சு விட்டுருக்காங்க. மற்றபடி மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்னு எதை எடுத்து பார்த்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக உள்ளது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த 2 ஷேர்கள் இருக்கு. ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்கான். மேப் மை இந்தியா அப்படின்ற ஷேர் அவன் 16% ஏறி இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு மேப் மை இந்தியா எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய 99% ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது எங்களுக்கு B2B, B2B2C அப்படின்ற செக்டர் மூலியமா தான் வருது. அதை தான் நாங்கள் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் எங்களுடைய கோர் பிஸ்னஸை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற ஷேரை ஆல்மோஸ்ட் 16% ஏற்றி விட்டுருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பணம் சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 50% இறங்கின கம்பெனி இப்போ கரண்ட் லெவல்ல இருந்து அவனுடைய பழைய ரேட் வந்துச்சுன்னா கூட ஒரு 40% அப்படின்ற மாதிரி ஏறி வரணும். அந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சரில் நடக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஷேர் எதுக்குடா ஏறுறான், எதுக்குடா இறங்குறான் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வால்டிலிட்டியாக இருந்தது. இன்னைக்கு கூட இந்த நியூஸ் வந்தோடனே ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டியாக ஆல்மோஸ்ட் 16% ஏறி இருக்கு. தொடர்ந்து ஏறிச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது வரும். இது மட்டும் இல்லை, இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேரு சின்ன ஷேர் தான், ஆனால் அவன் பண்ண பெரிய வேலையை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 3000 கோடி நாங்கள் மறுபடியும் ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 122 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்படி லாபகரமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற கம்பெனியினுடைய திருஷ்டி போட்டு என்ன தெரியுங்களா, அவன் இண்டஸ்ட்ரி PE 29 தான், ஆனால் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கான்னு வச்சிங்களேன் ஸ்டாக் PE. அப்படின்னு என்ன அர்த்தம், வேல்யூவேஷன் படி இந்த கம்பெனி பாதியாக இருக்க வேண்டும், நியாய விலைப்படி 19 ரூபாய் இருக்க வேண்டும் அப்படின்றதான் நியாயமான விலை. பட் இருந்தாலும் இவங்க இப்போ 3000 கோடி பணம் போடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வர்றதுனாலையும், இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரைடன்ட் பல வருடங்களுக்கு முன்னாக 70 ரூபா ரேஞ்ச் எல்லாம் போயிருக்கான். அப்ப இப்ப 37 ரூபாயிலிருந்து அந்த பழைய 70 ரூபா வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 80-100% அப்படின்ற மாதிரி தன்னுடைய இழந்த பெருமை மீட்டெடுக்குமா. இவன் புதுசா ஏற வேண்டாம், தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டு கிட்டத்தட்ட 80% ஏறுமா, இல்ல ஒரு 50% கீழே இறங்கி நியாய விலைக்கு 10 ரூபா வந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மன வருத்தம் அடைஞ்சிருவாங்க. ஸோ நியாய விலை ஒரு 19 ரேஞ்சுக்கு வருமா, அல்லது அடுத்த ஒரு 2 வருடம் கழித்து பார்க்கும்போது ஏங்க அவன் இறங்குறக்கு ஆல்மோஸ்ட் 2 வருஷம் எடுத்திருக்கான். அப்ப ஏறக்கு ஒரு 2 வருஷம் ஆகி பழைய 70% வருதுன்னா 80% ஏறுவானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல மிக முக்கியமான நியூஸ்களாக இந்த ட்ரைடன்ட்டும் மேப் மை இந்தியாவும் இருக்கு. இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்கு, அது நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். இந்த கோத்ரேஜ் சிபி அவங்க கொடுத்த பிசினஸ் கண்டிஷனுடைய அப்டேட்னால தான் அவன் சரசரன்னு கீழே விழுந்தான். இது நம்மளுக்கு தெரியாதாங்க, எல்லா ஷேர்களும் ஏதாவது ஒரு காரணத்தினால கீழே சரசரன்னு கீழே விழுகணும், ஏதாவது ஒரு காரணத்தினால மேலே ஏறணும். இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது 2022 என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் இது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசாக டிராஸ்டிக்காக கீழே இறங்கினான். ஆல்மோஸ்ட் 27% கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி 600 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 2022 வெறும் 600 ரூபாய் இருந்தா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1500 வரைக்குமே போயிருக்கான். இப்போ சமீபத்தில் செப்டம்பர் மாசத்துல
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீழ்ச்சினால அப்பவே இறங்கிட்டான். இப்போ அவனுடைய பிஸ்னஸ் கண்டிஷனை அப்டேட் பண்ணங்காட்டி இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆனால் மொத்தத்துக்கு இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ இறங்கியிருக்கான்னா வெறும் 12% இறங்கியிருக்கான். அவன் பழையபடி ஏதாவது ஒரு 27% இறங்கிட்டு அப்புறம் திரும்புவானா அல்லது என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்கு. இதுக்கு முன்னாடி 2022 மாதிரி 27% இறங்கிட்டு அப்புறம் பெருசாக ஏறுவானா அல்லது என்ன பண்ணுவான் அப்படின்றது இப்போதைக்கு புரியாத புதிராக இருக்கு. மேலே ஷேர் ஏறிடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தப்ப திடீர்னு ஒரு சரிவு. இது எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி பாவம் இந்த டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு திடீர்னு 4%, அதுவும் காலையில் ஓப்பனிங்லேருந்தே தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த கோத்ரேஜ் சிபி அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பிடிச்சி அடி வெளுத்து விட்டுருக்காங்க இன்னைக்கு. அதனால தான் இந்த திடீர் சரிவு. ஏன் இது மன வருத்தத்தை பாவம் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா, இந்த ஷேர் இப்போ தான் சமீபத்தில் பெரிய அளவில் சரிவு அடைஞ்சிட்டு திரும்புகிற மாதிரி காமிச்சான். இப்போ தான் சமீபத்தில் 2-3 நாளுக்கு முன்னாடி அப்படியே திரும்புகிற மாதிரி இப்படி காமிச்சான். சரி ஓகே, இந்த ஷேர்லாம் நல்லா மேல் நோக்கி பழைய வந்துரு டாடா குரூப் தானே அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கோந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் இன்னைக்கு பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. இத்தனைக்கு அவன் எதுவும் தப்பு பண்ணல, அந்த செக்டர் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி நியூஸ் அப்டேட் கொடுத்தோன்னே பாவம் இவனையும் பிடிச்சி அடி வச்சு செஞ்சு விட்டாங்க. என்னென்ன வீட்டம்மா கூட சண்டையா, சரியா போயிருங்க விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற ஷேர் என்னன்னே கரடிகளோட சண்டையா அப்படின்னு கேட்குற மாதிரி, அதாவது காளைகளுடன் சண்டையா, காளைகள் அப்படின்ற பொதுவாக கரடின்னு எழுதி வச்சுட்டேன், காளைகளுடன் சண்டையா அப்படின்ற மாதிரி. இவன் பொதுவாக ஒரு ஹைட்டுக்கு போனாவே இவனுக்கு ஹைட்டுன்னா அலர்ஜி போல. இந்த லாரஸ் லேப் எப்பெல்லாம் தன்னுடைய உச்சத்தை தொடுதோ அப்போ சரியான ஒரு வெட்டுக்கிளி, மறுபடி உச்சத்தை தொடும் பொழுது ஒரு வீழ்ச்சி, மறுபடி உச்சத்தை தொடும்போது ஒரு வீழ்ச்சி. இந்த முறை மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு, இவன் ஆப்போசிட்ல மேலே போயிட்டு இருந்தான். இப்போ மார்க்கெட் ஸ்டெடியா இருக்கு. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க போல. இவனுடைய கடந்த ஒரு வருஷ வரலாறு இந்த மாதிரி தான் இருக்கு. இவனுடைய மூவ்மெண்ட்டே ஜிக்ஸாக்கா இருக்கு. அதனால இன்னைக்கு இது உச்சத்தில் இருக்கும்போது காளைகளுடன் சண்டையை போட்டு கொஞ்சோண்டு இறங்கிட்டான். இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிட்ட நீ அப்படின்ற மாதிரி டாடா மோட்டார் ஷேர் என்ன காரியம் பண்ணியிருக்குங்களா நண்பர்களே. அதாவது இந்த டாடா மேட்டர் தொடர்ந்து சரிந்து 2024 ஜனவரி, அதாவது இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டுக்கே வந்துட்டான். இதனால இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜனவரி சமயத்தில் 800 ரூபாய் இருந்தவன் நல்லா 1200 ரூபாய், இவ்வளவு பெரிய ஷேர், ஆல்மோஸ்ட் 50% லாபம், 50%ங்க, 50% லாபம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒரு முக்கோண வடிவத்தில் இறங்கி இப்போ நோ லாஸ் நோ கெயின் என்ன வச்சிருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த வருஷத்தினுடைய படிப்பினை என்ன, இந்த 2024 முழுவதுமாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 படிப்பினை என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஒரு செக்டரும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் அவனுடைய மொமெண்டம் போயிடுச்சுன்னா கீழே இறங்கிடுவான் அப்படின்றது ஒரு படிப்பினை. ரெண்டாவது, ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்பப்போ அப்படின்றது ஒரு படிப்பினை. ரெண்டாவது படிப்பினை என்னன்னா, என்னென்னமோ சொல்லி ஏமாற்றி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை பயமுறுத்தி மார்க்கெட் இறங்குது நம்ப வச்சுக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து வேணாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை மட்டும் தனியாக ஒரு 5% 10% பவுன்ஸ் பேக் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது இந்த வருஷம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிசஸ் ஓரியன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எந்த காலத்துக்கு பயம் வேண்டியதில்லை. அப்படியே பயப்படுற மாதிரி இருந்தால் ஹெட்ஜிங் பண்ணி அந்த பயத்தை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு புரிய வச்ச வருஷம் இந்த 2024. நண்பர்களே, யாராவது இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சிருக்கீங்களா? யோகக்காரங்க நீங்கள், ஒரே ஆச்சரியம். மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் எத்தனையோ ஷேர்கள் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போய் பெருசாக இறங்கிட்டு அப்புறம் திரும்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பிஏ இண்டஸ்ட்ரி பெருசாக இறங்கவும் இல்லை. வெறும் 15% தான் அவனுடைய ரீசெண்ட் ஹைலிருந்து இறங்கியிருக்கான். ஒரு மாதத்துக்கும் மேலாக ஒரே லெவலில் நின்று ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இந்த பிஏ இண்டஸ்ட்ரிக்கு தான் சாரும். ஆண்டவா, நம்ம இந்த நியூஸை பேசினதுக்கப்புறம் அடுத்த வாரங்களில் மட்டும் இவன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியதான். ஏன்னா சும்மா இருந்த ஷேரை பற்றி நீங்கள் ஒரு நியூஸ் கொண்டு வந்தீங்க, அவன் ஒரு மாதமும் ஒரே இடத்துல நிற்கிறான்னு, அதுக்கப்புறம் அவன் கும்பா பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நண்பர்களே, இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஷேரில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த ஷேர் மிகப்பெரிய சரிவு. இவன் மட்டும் இல்லை, பேங்க் பங்குகள் பெரிய அளவில் இறங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அல்லது அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடிய பணம் அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே அல்லது வேற எங்கேயோ கொண்டு போய் பணத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே இருந்தது.
அப்போ அந்த சமயத்தில் பேங்க்குகள்லாம் பாவம் இறங்கிட்டே இருந்தது. இப்போ மார்க்கெட் திரும்பும் பொழுது நிறைய பேங்க் பங்குகள் திரும்புறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு தத்துவம் சொல்கிறாங்கன்னா, பழைய ஹையை மறுபடி தாண்டும் பொழுது அதில் மேபி கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கலாம், அப்போதைக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். அந்த வகையில் இறங்கி கொண்டே இருந்த பங்கு ஒரு சின்ன ஹை என்பதை வச்சிருந்தது சமீபத்தில். இப்போ அதை தாண்டி இருக்கான். இது சந்தோஷத்துக்கான தாண்டா இல்லை கும்பாக்கான தாண்டான்னு தெரியல. எப்படியோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷம் வரும். ஏன் அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி 92 ரூபா ரேஞ்சில் இருந்தது, இப்போ 115 ரூபாயில் இருக்கு. எது எப்படியோ தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்தால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், கரடிகளை தடுத்து நிறுத்தி தீர்வோம் அப்படின்னு சும்மா ஒரு 2 மாசம் 6 மாசமெல்லாம் இல்லை, 2 வருடங்களாக ஒரு பகுதியை காப்பாற்றி கொண்டே வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டானியா ஷேர் தான். இப்போ இந்த பிரிட்டானியா ஷேர் மிகப்பெரிய ஒரு சரிவு இருந்தாலும் 2023 அவனுடைய ஃபேவரட் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவன் இதுவரைக்கும் பிரேக் அவுட் பண்ணல. இனிமேலா தப்பிச்சு மேல் நோக்கி போவானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு 2 வருடங்களாக இந்த லெவலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், 4700 அப்படின்ற லெவலை. இனி இவனை இன்னொரு ஆல்ரெடி 6400 2000 ரூபா இறங்கிட்டான், இன்னொரு 2000 ரூபாய் இறங்கி இவனை ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் அல்லது ஒரு 3000 ரூபா ரேஞ்சில் பார்க்க போறோமா, இல்லை மறுபடியும் 5வது முறையாக மேல் நோக்கி போறானா அப்படின்றது தெரியல. இது மாதிரி பல ஸ்டாக்குகள் இருக்கு. இப்போ பாருங்க, சைடு கேப்ல இந்த ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஷேர் தன்னுடைய 3 வருஷ பெருமையை இழந்து நிற்கிது. எப்படி இந்த பிரிட்டானியா ஷேர் 2 வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி ஏஷியன் பெயிண்ட் ஷேர் 3 வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்படி சூழ்நிலை வந்ததுனால தன்னுடைய 3 வருஷ லெவலுக்கு இப்ப சமீபத்தில் போய் விழுந்திருக்கான். இங்க பாத்தீங்களா, அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த லெவலை காப்பாத்திக்கிட்டே வந்தான். இப்ப அவனுக்கு கிரேசிம் பெயிண்ட்ஸ்னு அந்த பிர்லால ஏதோ ஒரு பெயிண்ட் ஒரு போட்டி விடுவாங்கன்னு சொல்லி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டீலர் நெட்வொர்க்கை மீட் பண்ணுறாங்க, கடைசியில் ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டாங்க, இப்போ எல்லா ஸ்டோரும் ப்ராடக்ட்ஸையும் சப்ளை பண்ணிட்டாங்கன்னு மொத்த நியூஸ் முடியும் பொழுது பாவம் இவன் அந்த 3 வருஷத்தினுடைய லோவை உடச்சி கீழே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி பிரிட்டானியாவுக்கு நேருமா இல்லை திரும்பி எகிருமா? ஏன்னா இது பெயிண்ட்டு, அது பிஸ்கட்டு, 2க்கு வித்தியாசம் இருக்குது. அடிக்கடி இந்த குருவி பிஸ்கட் அப்படி இப்படின்னு நம்ம ஜாடிகளில் போட்டு விற்பாங்க. அது முதல்ல இருந்தே இந்த பிரிட்டானிக்கெல்லாம் அது போட்டியாக இருக்குது. அதனால் இந்த ஏஷியன் பெயிண்ட் அளவுக்கு அதுக்கு போட்டி இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் இது என்ன நடக்க போகுது, தொடர்ந்து 3 வருஷமா தன்னுடைய பெருமையை மீட்டெடுக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பிரிட்டானியாவில். நண்பர்களே, இந்த யூபிஎல் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? தயவு செய்து விளையாட்டுத்தனமாக இருந்துடாதீங்க நண்பர்களே. இப்போ கூட சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 190 ரூபா ரேஞ்சுக்கு இருந்த யூபிஎல் ரைட்ஸ் இப்போ 172 ரூபாய்க்கு சரிந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் முதல்ல இந்த யூபிஎல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருப்பீங்க, அதுக்குண்டான ரேஷியோவின் படி உங்களுக்கு அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் இதை விற்கணுமா அல்லது மேற்கொண்டு மறுபடியும் 360 ரூபா பேங்க் மூலியமாக கொடுத்து அந்த ரைட்ஸ் இஷ்யூவை கன்வெர்ட் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த அம்சங்கள். அப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டிசம்பர் 11க்குள்ளேயே அதனுடைய ட்ரேடிங் அப்படின்றது நடக்காது. இந்த யூபிஎல் ரைட்ஸ்னுடைய என்டைட்டில்மெண்ட்னுடைய ட்ரேடிங் இப்படி நடக்காது. அப்போ என்ன ஆகும், வேற வழி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், 360 ரூபா உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருந்தாலும் சரி, அல்லது மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி 175 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற ரைட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அதை ஈக்குட்டியாக மாற்றித்தான் ஆகணும். அதுக்கு பேங்க் மூலிமா 360 ரூபா பணம் கட்டித்தான் ஆகணும். அதுக்கு எப்போ ஆஃபர் முடியுது அப்படின்னா டிசம்பர் 14. அதனால் இந்த ரைட்ஸ் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய புரோக்கரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் டைம் சென்சிட்டிவ், டைம் முடிஞ்சிருச்சுன்னா இது ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைரி ஆகிடும். வேற எதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் இல்லைங்க நண்பர்களே. இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கடைசியில் ஏதாவது ரெக்கவரி ஆகுமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, இதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் போன்ற நிறைய பெரிய கம்பெனிகள்லாம் கீழே உலகில் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இது ரெக்கவரி ஆகுமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் ரெக்கவரி ஆகவே இல்லை. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும். வேற எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை. இந்த மேப்மை இந்தியா, இந்த ஐடிஐ, சிஎட் போன்ற கம்பெனி எல்லாம் ஸ்மால் கேப்ல ஏறி இருந்தாங்க.
அதுலேயும் இந்த மேப் மை இந்தியா ஏன் 16% ஏறிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். அதனால் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஐடி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் லக்கு. சமீப காலங்களில் ஏறுனா அப்புறம் சுமாராக இருந்தால் இப்போ மறுபடியும் ஏறுறான். அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி மிட் கேப்பில் இருக்குது. இந்த ஒரு ஷேர் தான் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தினுடைய சரிவில் பெருசாக இறங்கல. இன்னைக்கு ஒரு 6% மேல் நோக்கி ஏறி சந்தோஷம் படுத்தியிருக்கான். அப்படின்ற வகையில் இந்த கல்யாண் ஜுவல்லரி இன்னைக்கு ஒரு கவனிக்கத்தக்க பங்கு தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.